வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். செம்மணி மனித புதைகுழி 5ஆம் நாள் அகழ்வில் மனித எச்சங்கள் அடையாளம். நாட்டில் 7 மாவட்டங்களில் டெங்கு அபாயம், சுகாதார அமைச்சு எச்சரிக்கை. நிதியமைச்சின் அதிகாரியின் திடீர் மரணம், பல மாதங்களாக மறைக்கப்பட்ட டொலர் மோசடி, விடுக்கப்பட்டுள்ள அவசர கோரிக்கை. பிக்கு ஒருவரின் மோசமான செயல், நீதிமன்றத்தில் ஆதாரத்துடன் அம்பலப்படுத்திய போலீசார். நன்னடத்தை மையத்தில் சிறுவர்கள் மீது கொடூர தாக்குதல், 5 ஊழியர்களுக்கு அதிரடி உத்தரவு. நண்பர்களுடன் நீராடச் சென்ற சிறுவன் பரிதாபமாக உயிரிழப்பு. போதைப்பொருள் கடத்திய 22 பிக்குகள் மீண்டும் நீதிமன்றத்தில் முன்னிலை. திருகோணமலை வீதியில் மோட்டார் சைக்கிள் விபத்து, ஒருவர் பலி. மட்டக்களப்பில் காட்டு யானை தாக்கி பெண்ணொருவர் பலி. லொரிக்கும் சுவருக்கும் இடையில் நசுங்கி இளைஞர் உயிரிழப்பு. சட்டவிரோத சிகரெட்டுகளுடன் வெளிநாட்டு யுவதி ஒருவர் கைது. ஈரான் போரால் சூடான் அகதிகளுக்கான உதவி செலவு 2 மடங்கு உயர்வு, ஐநா எச்சரிக்கை. ஜெர்மனியிலிருந்து 5000 ராணுவ வீரர்களை மீளப்பெறும் அமெரிக்கா. தொடர்வன விரிவான செய்திகள். செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு பணிகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன. இந்நிலையில் வழக்கின் 3ஆம் கட்டத்தின் 5ஆம் நாளான நேற்று அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாண நீதவான் செல்வநாயகம் லெனின்குமார் முன்னிலையில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. இதன்போது புதிதாக 3 மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டதாக சட்டத்தரணி எஸ். நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தற்போது வரை 244 மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு 240 மனித எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பல மாவட்டங்களில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. குறிப்பாக கொழும்பு, கம்பகா, களுத்துறை, காலி, மாத்தறை, அம்பாந்தோட்டை மற்றும் ரத்தினபுரி போன்ற மாவட்டங்களில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை உயர்வாக பதிவாகியுள்ளது. ஏப்ரல் மாதத்தில் மாத்திரம் 4617 டெங்கு நோய் தொற்றுகள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் கொழும்பு, கம்பகா மற்றும் களுத்துறை மாவட்டங்களில் சிறப்பு டெங்கு கட்டுப்பாட்டு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நிதியமைச்சகத்தில் இருந்து 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் காணாமற் போன சம்பவம் தொடர்பில் இடைநீக்கம் செய்யப்பட்ட 4 அதிகாரிகளில் ஒருவர் திடீரென்று உயிரிழந்துள்ளார். நிதியமைச்சின் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளராக செயற்பட்ட ரங்க ராஜபக்ஷ என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் திரைசேரி அதிகாரியின் மரணம் குறித்து உளவியல் ரீதியான மரண பரிசோதனை நடத்தப்பட வேண்டும் என்று சட்டத்தரணி ஷிரால் லக்திலக கோரிக்கை விடுத்தார். இந்த நிதி மோசடி குறித்து நிதியமைச்சின் செயலாளர் 4 மாதங்களாக தகவல்களை மறைத்திருப்பது கடுமையான சந்தேகத்தை தோற்றுவிப்பதாகவும் அவர் இதன்பொழுது குறிப்பிட்டுள்ளார். அனுராதபுரத்தில் சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட பல்லேகம கேமரத்தினரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பில் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்ட பதில் போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் மினுர செனரத்தின இதனை உறுதிப்படுத்தினார். அனுராதபுரம் புனித பூமியில் உள்ள பிரதான விகாரி ஒன்றின் விகாராதிபதி மற்றும் மேலும் இருவரால் 15 வயது சிறுமி ஒருவர் பல சந்தர்ப்பங்களில் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்பட்டமை அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றில் தெரியவந்துள்ளதாக கூறப்படுகிறது. பதுள வெளிமட பகுதியில் உள்ள சிறுவர் நன்னடத்தை மையம் ஒன்றில் சிறுவர்கள் மீது தாக்குதல் நடத்தியமை தொடர்பில் 5 பேர் கைது செய்யப்பட்டு 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். குறித்த சிறுவர்கள் மீது அங்கிருந்த ஊழியர்கள் தடியால் கொடூரமாக தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் 110-9 என்கின்ற அவசர எண்ணுக்கு கிடைத்த முறைப்பாட்டுக்கமைய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய 12 முதல் 18 வயதுக்குட்பட்ட சிறுவர்களை தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளனர். இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் 5 சந்தேக நபர்களை வெளிமட போலீசார் கைது செய்து வெளிமட நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து அவர்களை விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. செவனகலம் கெட்டுப்பிலபாவி பகுதியில் நேற்று மாலை நண்பர்களுடன் நீராடச் சென்ற 16 வயது சிறுவன் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். உயிரிழந்த சிறுவன் ரத்தினபுரி பகுதியைச் சேர்ந்தவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரின் உடல் தற்போது எம்பிலிப்பட்டிய வைத்தியசாலையின் பிரிதறையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் குறித்து செவனகல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. தாய்லாந்திலிருந்து குஷ் மற்றும் கேஸ்ரக போதைப் பொருட்களை நாட்டுக்கு கடத்தியதாக சந்தேகப்படும் 22 பிக்குகள் மீண்டும் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர். அதன்படி குறித்த பிக்குகள் இன்று நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர். கடந்த ஏப்ரல் 25ஆம் தேதி கட்டுநாயக்க விமான நிலையம் வழியாக நாட்டுக்குள் நுழைந்த போது 112 கிலோகிராம் அளவிலான குஷ் மற்றும் ஹேஸ்ட்ரோக போதைப் பொருட்களுடன் குறித்த பிக்குகள் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது அபிதானந்தா என்ற பிக்கு ஒருவரை இந்த கடத்தல் செயலின் மூலம் முக்கியமாக கருதப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. கொரவபுத்தானை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புத்தளம் திருகோணமலை பிரதான வீதியில் 134 மைல்கள் அருகில் நேற்று மதியம் 2 மோட்டார் சைக்கிள்கள் மோதிக்கொண்டதில் ஒருவர் உயிரிழந்தார்.
திருகோணமலை நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று கிளை வீதியிலிருந்து பிரதான வீதிக்கு நுழைந்து மற்றொரு மோட்டார் சைக்கிளுடன் மோதி இந்த விபத்து இடம்பெற்றது. இதன்போது காயமடைந்த 4 பேர் கொரோப்பத்தன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களில் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். உயிரிழந்தவர் கபகலாவு பகுதியைச் சேர்ந்த 64 வயதுடையவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்து தொடர்பில் விசாரணைகளை கொரவப்புத்தானை போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு போரதீவு பற்று பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் காட்டு யானை தாக்குதலுக்குள்ளான பெண்ணொருவர் உயிரிழந்தார். இச்சம்பவம் இன்று அதிகாலை சுவரணியடியூற்று கிராமத்தில் இடம்பெற்றது. மேலும் அதே பகுதியைச் சேர்ந்த 4 பிள்ளைகளின் தாயான 55 வயதுடைய தயானந்தராசா வசந்தி என்பவரே உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் சுரவணியடியூற்று கிராமத்திற்குள் உட்புகுந்த யானை அதிகாலை உட்புகுந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உயிரிழந்த பெண்ணின் காணிக்குள் ஏதோ சத்தம் கேட்பதை அவதானித்தவர் வெளியில் வந்து பார்த்தபோது நின்ற காட்டு யானை தாக்கியதில் அவர் சம்பவ இடத்தில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் களுவாஞ்சிக்குடி நீதிமன்ற நீதிபதி பிரதீபனின் உத்தரவின் பேரில் திடீர் மரண விசாரணை அதிகாரி சிதம்பரப்பிள்ளை ஜீவரத்தினம் இன்று காலை சம்பவ இடத்துக்கு சென்று சடலத்தை பார்வையிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. கண்டி நாவலப்பட்டி நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள பிரபல சிறப்பு அங்காடி கிளை ஒன்றில் பொருட்கள் இறக்க முற்பட்ட போது இடம்பெற்ற விபத்தில் சிக்க ஒருவர் உயிரிழந்தார். சம்பவத்தில் 24 வயதுடைய இளைஞர் ஒருவரை உயிரிழந்தார். இச்சம்பவம் நேற்று இடம்பெற்றது. குருநாகல் பகுதியில் உள்ள நாவலப்பிட்டியில் உள்ள சிறப்பு அங்காடி குடும்ப பொருட்களை ஏற்றி வந்த கனரக வாகனம் ஒன்று பொருட்களை இறக்குவதற்காக பின்னோக்கி நகர்த்தப்பட்டது. இதன்போது லொரையின் பின்புறத்துக்கும் அங்கிருந்த களஞ்சிய சாலை சுவருக்கும் இடையில் குறுகிய இடைவெளியில் லொரையின் உதவியாளரான குறித்த இளைஞர் எதிர்பாரா விதமாக சிக்குண்டார். இதில் காயமடைந்தவர் அந்த இடத்திலே உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்து தொடர்பில் லொரையின் சாரதியை நாவலப்பிட்டி காவல்துறையினர் கைது செய்து மேலதிக விசாரணைகள் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. கொள்ளுப்பட்டி பகுதியில் சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட வெளிநாட்டு மதுபானம் மற்றும் சிகரெட்டுகளுடன் வெளிநாட்டு யுவதி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொள்ளுப்பட்டி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட குறிப்பாக ரென்ட்ருகா கார்டன் பகுதியில் நேற்றைய தினம் இரவு முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனையின் போதே இந்த கைது இடம்பெற்றது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் சீன நாட்டைச் சேர்ந்த 20 வயதுடைய யுவதி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொள்ளுப்பட்டி காவல்துறை அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து இந்த சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இனி சர்வதேச செய்திகள். அமெரிக்கா ஈரான் போர் காரணமாக ஏற்பட்ட விநியோக சங்கிலி தடங்கல்களால் சூடான் உள்ளிட்ட நாடுகளுக்கு வழங்கப்படும் மனிதாபிமான உதவிகளுக்கான செலவு 2 மடங்கு அதிகரித்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் அகதிகள் முகமை எச்சரித்துள்ளது. ஹார்முஸ் நீரிணை உள்ளிட்ட முக்கிய கடல்வழி தடங்களில் நிலவும் பாதுகாப்பற்ற சூழலால் துபாயிலிருந்து சூடான் மற்றும் சாட் நாடுகளுக்கு நிவாரணப் பொருட்களை கொண்டு செல்வதற்கான போக்குவரத்து செலவு $9.2 லட்சம் டாலரிலிருந்து $18.7 லட்சம் டாலராக உயர்வடைந்துள்ளது. முன்னதாக துபாய் வழியாக சென்ற கப்பல்கள் தற்போது ஐரோப்பாவிலிருந்து ஆப்பிரிக்காவின் நன்னம்பிக்கை மணி வழியாக சுற்றி வருவதால் உதவிப் பொருட்கள் சென்றடைவதில் 25 நாட்கள் வரை தாமதம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஜெர்மனியிலிருந்து 5000 ராணுவ வீரர்களை மீளப்பெறுவதற்கு அமெரிக்க பாதுகாப்புத்துறை திட்டமிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானுடனான போர் விவகாரத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் மற்றும் ஜெர்மன் ஜனாதிபதி ஃப்ரீட்ரிக் மெர்ஸ் ஆகியோருக்கு இடையில் ஏற்பட்டுள்ள கருத்து மோதலுக்கு மத்தியில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஈரானிய பேச்சுவார்த்தையாளர்களால் அமெரிக்கா அவமானப்படுத்தப்பட்டுள்ளதாக மெர்ஸ் குறிப்பிட்டதை அடுத்து அவரை ட்ரம்ப் விமர்சித்த மறுநாளே இந்த முடிவு வெளியானது. குடிவரவு மற்றும் எரிசக்தி உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களில் மெர்ஸ் மிக மோசமாக செயல்படுவதாக ட்ரம்ப் தன்னுடைய சமூக வலைதள கணக்கில் குற்றம் சாட்டியுள்ளார். அத்துடன் இத்தாலி மற்றும் ஸ்பெயினில் இருந்தும் அமெரிக்க ராணுவ வீரர்களை மீளப்பெறுவது குறித்து டொனால்டு ட்ரம்ப் பரிந்துரைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.